To all of you. Okay, நாங்கள் அதி உயர்ந்த தேவனும் நம்முடைய தகப்பன் யேசுவாவின் தகப்பன் ஆபிரகாமின் தேவன் அவர் மூலமாக இந்த நேரத்தில் என்ன காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எல்லாம் அவர் தீர்மானம் பண்ணுகிறார். This has been truth for the past more than 37 years in this ministry. நேற்றைய தினத்திலே ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டோம். ஆனால் அதனுடைய ஆரம்பம் இன்னும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பு நடந்ததாக 1990 ஆண்டில் இருந்து தொடங்கி இருக்கிறது. இப்பொழுது மரம் வளர்ந்து கதிர் விடுற மாதிரி சாத்தானின் சபையாக இருக்கும் ஒரு கிறிஸ்தவ சபை எனப்பட்டது. அதுக்கு பேர் The Church of the Almighty God. Almighty God உங்களுக்கு தெரியும் தானே, சர்வ வல்லவ தேவன். சர்வ வல்ல தேவன். Why that? Now the banner El Shaddai, சர்வ வல்ல தேவன். சர்வ வல்ல தேவனுடைய சர்ச் என்று சொல்லி புதியவன் இவர்கள் ஆரம்பித்து அதான் அதனுடைய லோகோ, அதனுடைய சைன். பாருங்க, எப்படி இந்த கிராஸை பாவிக்கிறான். கிராஸ் என்று சொல்லி 2 கம்பு கிராஸ் பண்ணுது. ஆனால் யூதர்களுடைய மொழிபெயர்ப்பின்படி சித்திரவதை செய்யப்படும் மரம். ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து சிலுவை அல்ல சித்திரவதை செய்யப்படும் மரத்தை அறிய வேணும். என்னதுக்கு அவர் அப்படி சொல்லி இருக்கிறார்? சித்திரவதை செய்யப்படும் மரத்தை எடுத்துக்கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்ற கடவன் ஒரு நாளில். So இந்த சபைக்கு பேர் The Church of the Almighty God. இந்த போலியான வஞ்சிக்கப்பட்ட வழிபாட்டுக்கு இட்ஸ் a cult. இது சைனாவிலே துவங்கி இருக்கிறது. 1990 ஆண்டில் தொடங்கி உடனடியாக 1000 சிஷ்யர்கள் மாதிரி பின்பற்றுகிறவர்கள் மாதிரி அந்த சபையிலே சேர்க்கப்பட்டு பின்பற்றினார்கள். இதை கொஞ்சம் கவனியுங்க, இது கடைசி நாட்களின் வஞ்சிப்பு. Started in China with 1000 followers. இவர்கள் நம்பி இருக்கிறது யெகோவா மெஷாயா இயேசு கிறிஸ்து ஒரு சீன பொம்பளையாக உலகத்துக்கு பூமிக்கு திரும்பி வந்தார். சீன பொம்பளையாக இந்த உலகத்துக்கு திரும்பி வந்தார். வந்துட்டார் தான் அவங்க நம்புறாங்க. இதான் அந்த பொம்பளை. வஞ்சிப்பான வழிபாடு கிறிஸ்டியன் கல்ட். பேய் குருச கிராஸ் அதை பாவிக்குது. Alright. சீனாவிலே தற்பொழுது இதை பேன் பண்ணி இருக்கிறாங்க, தடை பண்ணி இருக்குது. இப்பொழுது மும்முரமாக இந்தியாவிலே ஒரு இடத்திலே நாகாலாந்து
என்று நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியா அந்த ப்ளூ மேப் இதுக்கு பக்கத்தில் பாருங்க. ஆசாம் என்ற இடம் நாகாலாந்திலே மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த வஞ்சிப்பான கிறிஸ்தவ வழிபாட்டு கல்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பயோ அவர் பூமிக்கு திரும்பிட்டாராம், வந்துட்டாராம் அந்த சைனீஸ் பொம்பளையாக. ஆயிரத்தி 500 சபைகள் பேப்டிஸ்ட் சர்ச்சஸ் இதை எதிர்க்கிறார்கள் இந்தியாவில். இது பிழையான ஒரு வழிபாடு என்று சொல்லி இவர்கள் அவர்களுடைய கொள்கை என்னென்றால் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு சமயம் ஒரு மனுஷர் கூட்டம், ஒன் நியூ புதிய மனிதர் கூட்டம் கிறிஸ்துவுக்குள்ளாய் NBCC என்று போட்டு ஒன் நியூ ஹியூமனிட்டி இன் கிரைஸ்ட். ஓகே, நாங்கள் அப்படியா இந்த நாட்களில் நாங்கள் ஆன்டி மெஸ்ஸாயா, ஆன்டி கிறிஸ்துவை போலி கிறிஸ்துவின் ஆவியை குறித்து படிக்கிற நேரத்தில் இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. And they were saying Gravitas News கொஞ்ச நேரமாக அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். That Newcastle, that lady for a long time ஈஸ்டர்ன் லைட்னிங் கல்ட் என்றுதான் அது போட்டிருக்குது. லைட்னிங், அந்த பொம்பளையிற பேர் லைட்னிங் டெங். உங்களுக்கு தெரியும் லைட்னிங் என்று சொன்னா மின்னல், டெங் என்று போட்டிருக்குது. ஆனால் உண்மையான பெயர் சொல்லி இருக்கலாம் டெவில். லைட்னிங் டெங்கா அந்த பேர். உங்களுக்கு தெரியும் யெகோவா லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் சொன்னது, சாத்தான் மின்னலை போல விழுகிறதை நான் கண்டேன். அவன் தள்ளிவிட்ட நேரம் ஏசாயாவின் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் அவன் தள்ளிவிடப்பட்டான். லைட்னிங் டெங். It will be more appropriate if it had been lightning devil. தேவனுடைய ராஜ்யம் வந்தாச்சுது. இவர்கள் தங்களுடைய கூட்டத்துக்கு சபை எனப்படுகிற அவங்களோட சர்ச் என்று சொல்ற ஆல்மைட்டி காட் சர்ச் வர ஆக்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்களாம், துன்புறுத்துவார்கள். ஏழாண்டு சொன்னார் அடி. இதான் அந்த சபை. ஏழாண்டு சொன்னவர்களுக்கு அடி. அதனாலே சிலர் மரித்து போனார்கள் அடி வண்டி. அவர்கள் சொன்னார் ஏன் அடித்தாய் என்று கேட்டால் அவர்களுக்குள்ள பேய் என்று சொன்னார். இது இப்பொழுது நடக்கும் காரியம். கிணத்து தவளைகள் மாதிரி இருக்கக்கூடாது, நாங்கள் அறிந்து இருக்க வேண்டும். அந்த அரைஞ்சு இது போட்டார்கள் தான் பொது ஜனங்களை துன்புறுத்தினது. அவங்களோட கூட்டத்துக்கு வர வேணும் என்று அவர்கள் கைதிகளாக்கப்பட்டார்கள். கையில் மாஞ்சு போட்டிருக்கு பார்த்தீங்களா, கஃப்ல பின்னால் நிற்கிறது ப்ளூல போலீஸ். திஸ் இஸ் இன் சைனா.
பட் சைனாவிலே பொது அறிவுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா மதங்களையும் எதிர்க்கும் ஒரு கொள்கை அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் நாஸ்திகர்களாக, that means there is no God, இருந்து ஒரு மதமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த நாளிலே 1955 தொடக்கம் 65 வரை கத்தோலிக்க சபையிலே குறிப்பாங்க சிலுவை பாதை ஒன்று இருக்குது. 12 ஸ்தலங்கள் ஒன்றில் ஜெபம் பண்ணி, அதிலே சிறுவயதாகி இருக்கும் பொழுது எனக்கு ஞாபகம், வித்தியாசமான தேசங்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள். சிலவளை கைகளை விரித்து வைத்துக் கொண்டே இருந்து ரஷ்யா, போலந்து, சைனா, செக்கோஸ்லோவாக்கியா, எப்படியான இன்னும் பல இடங்கள். ஏன் அவைகளுக்கு ஜெபம் பண்ணு கேட்டால், as communist country, Russia communist country, எல்லாம் ஒன்று. ஸோ அதனாலே அவர்கள் பயங்கரமாக கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களை துன்புறுத்தி அநேகம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள். ஸோ நாங்கள் இந்த நாட்களிலே கூட அதி உயர்ந்த தேவனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறபடி நாங்கள் நேற்றைய தினத்திலும் எப்படியாக பிசாசு கப்பி அடிக்கிறவன் என்று சொல்லி அந்த எபேசியர் புத்தகத்தில் இருந்து அதி உயர்ந்த தேவனுடைய மகன் யெகோவா மெஷாயா சபையின் பக்தி விருத்தி கன்று யெகோவாவின் பூரண அறிவுக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அவர் 5 ஊழியங்களை கொடுத்தார். அதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு முதல்ல நான் இங்கால இருக்கா 2 தெசலோனிக்கேயர் வாங்கோ 2ஆம் அதிகாரம். அன்றையும் சகோதரர்களை, நம்முடைய எஜமானாகிய யெகோவா மெஷியாவின், யெகோவா மெஷியா என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து, ஓகே, அவருடைய உண்மையான பெயர் யெகோவா. கிரேக்க சொல், மெஷியா எபிரேய சொல். ஸோ யெகோவா மெஷியா அவருடைய வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களுக்கு இடத்திலே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது, ஸ்பிரிட், அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருந்து இப்ப பவுல் சொல்ல போறதுகளை சொன்னார். ஒரு ஆவி, அதுக்குத்தான் 1 யோகனான் இதில் 1 யோகனான் 3:4 அதிகாரம் 1 ஜான் 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், இப்ப பாத்தீங்களா இங்க பவுல் சொல்றத, ஒரு ஆவியினாலாவது.
நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அசுத்தாவி மனுஷன் ஆவி அல்ல, சுவாசிக்கும் மனுஷன் ஆவி அல்ல, நம்பாமல் அந்த ஆவிகள், அதாவது ஆக்களுக்குள்ள வந்து பூந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ, அதாவது தேவனுடைய ஆவியா அல்லது பேயினுடைய ஆவியா? பேய் தன்னுடைய ஊழியர்களான ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை அனுப்புவான். வஞ்சிக்கிற ஆவி, மரணத்தின் ஆவி, வேதத்தை புரட்டும் ஆவி, கொலையின் ஆவி, சண்டை, பிரிவினை, தற்கொலை எல்லாம் இருக்குது. தேவனிடத்தில் இருந்து வரும் ஆவி பரிசுத்தாவி, அது டாடியும் மகனும். அப்ப அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளோ அங்கே இருந்துதான் வருதோ என்று சோதித்து அறியுங்கள். அப்ப இங்க ஒரு ஆவியினாலாவது, 2 Thessalonians 2, வார்த்தையினாலாவது, அதாவது 6வது வந்து பிரசங்கம் பண்ணினா அந்த மனுஷன் பவுல் சொன்னதுக்கு மாறாக சொன்னால், குறைப்பாக அவரது வருகை குறித்த இந்த இடத்துல அந்த ஆளுக்குள்ள என்ன ஆவி பேசுதண்டு. இப்ப நாங்க அந்த கிறிஸ்துவின் ஆவியை குறித்து ஆராய்கிறோம். மெஷியாவினுடைய நாள், வரும் நாள், அதுக்கு முதல்ல வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் இருந்து வந்ததாய் தோன்றுகிற. அப்ப அன்றைக்கு சொன்ன நான், அவன் கடிதம் எழுதுற மாதிரி யாரோ எழுதி போட்டு சிக்னேச்சர் வச்சு அனுப்பி இருக்கிறாங்க சர்ச்சஸுக்கு. நான் இப்படியாய் பார்க்கவில்லை இதை முன்பு. பேய் ஜனங்களை வஞ்சிக்க எதுவும் செய்யும். எங்களிடத்திலே இருந்து வந்ததாய் தோன்றுகிற, a letter that appears to be ours, ஒரு நிருபம். நிருபம் என்ற அவன் எழுதின கடிதம், எபிசோ. மெஷியாவினுடைய நாள் கிட்டடியாக வந்திருக்கிறது, சமீபமாயிருக்கிறது சொல்லப்பட்டால் அந்த கடிதத்திலே உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள். மோசம் போக்காத என்ற வெட்டி வஞ்சியாதபடிக்கு என்ற போடு. 7 முகத்தின் மொழிபெயர்ப்பு படுபலை. எத்தனை இடத்தை மோசம் போக்காத என்று போட்டிருக்கிறான். அந்த இடத்துல do not be deceived by anyone. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு. இது மத்தேயு 24, மத்தேயு புத்தகம் 24 4வது வசனம் என்று நினைக்கிறேன். இயேசுவா சொன்னது முடிவு காலம் இது என்ன, எப்படி இந்த அடையாளம் என்று சொன்னதுக்கு வாயை திறந்து முதல்ல சொன்னது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள். அதுதான் நீங்க பவுல் சொல்றான். ஏனென்றால் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. விசுவாச துரோகம் என்றால் விசுவாசத்திலே இருந்தவர்கள் விலகி போவது, சரியான தெருவிலே இருந்தவர்கள் விலகி வேற ஒரு பிழையான தெருவுக்கு போறது. இது நடந்தது 325 நைசியாவிலே. அதனுடைய முற்றுப்பெற்றது 381 விசுவாச துரோகம். அப்படியானால் தேவன் ஏற்கனவே தம்மை குறித்து சொன்னவைகள், மகனை குறித்து சொன்னவைகள், மகனாகிய இயேசுவா தம்மை குறித்து சொன்னவைகள், அவருடைய டாடி அது உயர்ந்த தேவனை குறித்து சொன்னவைகள், இவைகளை எல்லாம் கவனியாது ஒரு பக்கத்தில் வச்சு போட்டு தங்கள் அபிப்பிராயங்களை
பேயினால் வஞ்சிக்கப்பட்டு முடிவுக்கு வந்ததான் அந்த விசுவாச பிரமாணம், அந்த திரியேக தேவன் போதனையின் சாரம். The doctrine of the Trinity, which is held by almost 99.9% of the Christian churches, is total deception. முற்றிலும் வஞ்சிப்பு. 99% கிறிஸ்தவ சபைகள் உலகங்கு வெள்ளக்காரன், பிரவுன்காரன், கருப்புக்காரன், ஆசியாக்காரன், மேற்கு நாட்டுக்காரன், எல்லாரும் யூரோப், ஐரோப்பா, முழு பேர் அதுதான் முதுகெலும்பு. அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த விசுவாச பிரமாணம் இன்று வரை பல ஆராதனைகளிலே அவை அறிக்கை பண்ணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை முற்றிலுமாக தள்ளிவிட்டு அந்த கட்டளைகள் அவர்களுடைய நம்பிக்கை எழுதப்பட்டது. 1650 வருஷங்களாகிவிட்டது. ஒருவனும் வஞ்சி அது படிக்க எச்சரிக்கை. விசுவாச துரோகம், அபாஸ்டசி, அதான் விசுவாசத்திலே இருந்தவர்கள் விட்டு விலகி தேவ வார்த்தையை தள்ளி போட்டு தங்களுக்கென்ற ஒரு கிறிஸ்தவ டாக்டரின் என்று சொல்லி மனுஷனாலே பேயினாலே ஏற்படுத்தப்பட்டு இன்று வரை கிறிஸ்டியானிட்டி இஸ் அண்டர் டிசெப்ஷன், corruption. It is not based on the scriptures until today. புரொட்டஸ்டாந்தர் என்று சொல்லி ஆதியிலே இருந்த, அதாவது the Roman Church, even at the time of the Constantine, அவர்கள் இந்த 1000 வருஷங்களுக்கு கூடாக அவர்கள் எதிர்த்து நின்று வெளியேறினாலும், whether the Methodists or the Anglicans or whatever, the other Protestant churches, இன்னமும் இந்த 325 ஆரம்பித்து 381 கொண்டு போய் முடிச்ச இந்த பொய்யான இந்த தேவ அறிக்கை, இந்த விசுவாச பிரமாணம், இந்த ட்ரினிட்டி டாக்டரின், அதை பிடித்து கொண்டுதான் இருக்கிறார் இன்று வரை. இப்ப இங்கால பாருங்க, விசுவாச துரோகம், கேட்டின் மகன். இந்த கேட்டு என்று சொல்றது கேட்டின், perdition, destruction. இதை யாரா இந்த படிக்க போனோம்? கிரேக்க மொழியில என்ன போட்டிருக்காண்டு? Son of destruction. எப்படி இவனுக்கு அழிவு வரும்? ஒரு ஆள் அழிப்பார், நான் சொல்லித்தாரன், அதுக்கு பிறகு இன்னும் வரவில்லை. நாங்கள் அழிக்கிற வேதங்களுடையதல்ல இந்த கேட்டின் மகனை. இவன் ஒருவர், இவனைத்தான் அந்தி கிறிஸ்து மனுஷன். இயேசுவின் வருகைக்கு முன்பதாக அவரை அனுமதிப்பார் தேவன். சரி, நீ முன்னுக்கு போ. உனக்கு விளங்கும்படியா சொன்னார். பின்னால வாரவர் வந்து மண்டையில போடுவார் உனக்கு. எப்படி மண்டையில போடுவார் தெரியுமா? எனக்கு இதில் அடக்கி வைக்க இயலாது. என்ன பார், ஆள் சரி. ஆள் சரி. கேட்டின் மகன் என்று சொன்னால் அழிவின் மகன். இதைத்தான் யெகோவா பல இடங்களிலே சொல்லி இருக்கிறார். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள்.
கேட்டுக்கு போகிற வழி அகலமும் வாசலும் விரிவாயும் இருக்குது. கேட்டுக்கு போகிற சேம் கிரைக்க சொல் பல இடங்களிலே தேவன் தம்முடைய ஒரே பேரான மகனை விசுவாசிக்கிறவன் எவனோ, கிறிஸ்தவர்கள் கோபுரம் மாதிரி தூக்கி பிடிக்கிற எல்லாரும் வசனம், அவன் கெட்டு போகாமல், அந்த சொல் அழிந்து போகாமல், எப்படி அழிந்து நித்தியத்துக்குமாய், the second death, இரண்டாவது மரணம், பேய்களோடும் விழுந்து போன தூதர்களோடு சாத்தானோடு நெருப்பிலே தள்ளப்படுவது. They will be no more. அவர்கள் உலகத்திலேயே ஜீவிக்காது தோன்றாதவர்கள் போல இருப்பார்கள். கேடு அந்த வார்த்தையிலும் இருக்கிறது. இங்க பாருங்க, அவன் வெளிப்படாமல் அந்த மனுஷன், அந்த கிறிஸ்து, அவனைத்தான் அந்த கிறிஸ்து வருகிறான் என்று கேள்விப்பட்டீர்கள். 1 ஜான் 2:18 கேள்விப்பட்டீர்கள். இப்பொழுதே அநேக அந்த கிறிஸ்துகள், போலி கிறிஸ்துகள் எழும்பி இருக்கிறார்கள். அவர்கள் தான் நான் சொன்னேன், யெஷுவாவுக்கு பிறகு நிறைய பேர் நான் தான் கிறிஸ்து மெஷியா என்று சொல்லி எழும்பி அநேகரை வஞ்சித்தார்கள். அநேகர், அதையெல்லாம் நான் பேரையும் அந்த ஆண்டுகளையும் சொல்லி தரலாம். ஆனால் அவை சென்ட்ரல் நடு மையமான மெசேஜ் அல்ல. இப்படி தோன்றினார்கள். அதில் ஒரு ஆளைத்தான் சொன்ன நான், 600ஆம் நூற்றாண்டு வரையில் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சித்து அவர்களை கடல் பக்கமாக கொண்டு போய் கடலுக்குள்ளே இறங்கி மோசேக்கு கடலை பிளந்த தேவன் எங்களுக்கும் செய்வார் என்று சொல்லி, இந்த நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி எளிமையை இந்த மனுஷன் லீட் பண்ணி கொண்டு போய் முழு பேரும் அதுக்குள்ள போய் விழுந்து சேர்த்துட்டாங்க. இது உண்மையான கதை. You can put it in the Google and see. Okay? அவனுடைய பேருகராக இருக்கிறது. அதான் ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கிறது போட்டு கேட்டின் மகன் முதல்ல வர வேணும். The main person, யெஷுவா தேவனுடைய மகனாய் பிறந்து பூமியிலே ஊழியம் செய்த மாதிரி பேய் தன்னுடைய பிள்ளையை ஒரு மனுஷின் மூலமாக பெற்று அவன் அந்த கிறிஸ்துவாக உருவாகி அநேகரை வஞ்சிப்பான். நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி. இப்ப பாருங்க, அப்ப அவன் வெளிப்படாமல் அந்த நாள் வராது. இந்த சீனாக்கள் என்ன சொல்றாங்க, பொம்பளையா வந்துட்டார மாட்டோம். நான் யோசித்தேன், ஒருவேளை இந்த தேவதூஷணம், இந்த பயங்கரமான இந்த வஞ்சிப்பு கல்ட் பேய் கொண்டு போய் சைனாவிலே ஆரம்பித்து 90ஆம் ஆண்டிலே பெரிய கொண்டு வந்து இப்ப could it be the coronavirus
a judgment of God started in China. Answer, I don't know. Maybe, may not be. Why? I'm not God. யோசித்தேன். கண்டுபிடிக்கப்படாத. And now they are going worse. பயங்கரமான வஞ்சிப்புகள். ஒரு மதமும் நம்ப மாட்டோம். Nothing. Communism. 4வது வார்த்தைக்கு வாங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:4. அவன் யார்? இந்த ஒரு மனுஷன் யெகோவாவின் வருகைக்கு முன்பாக anti Messiah, anti Christ, போலி கிறிஸ்து எனப்பட்ட ஒரு மனுஷன். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், அவன் ஆவியை பார்த்தீங்களா? அந்த பேய அப்ப நான் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லி அந்த கிறிஸ்து எதிர்க்கிற கிறிஸ்து அவனுடைய சுவாபம் முதலாவது அப்போஸ், உண்மையான யெகோவாவை எதிர்க்கிறவன், உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படாது, தேவனுடைய பிள்ளைகளை எதிர்க்குமாவே, உண்மையான தேவன் நாட்டிய சபையை எதிர்க்குமாவே இந்த ஆவி. உண்மையான போதனையை எதிர்க்குமாவே. இப்ப நான் கற்றுக் கொடுக்கிறதுக்கு எதிராக இந்த வார்த்தைகளுக்கு இந்த ஆவியினாலே பிடிபட்டு வஞ்சிக்கப்பட்டு தாங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மந்திரவாதங்களை வாயினாலே உளறுகிறார்கள். மந்திரவாதம் என்றால் மந்திரம், தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக இருக்கும் ஜபம் எனப்பட்ட சூனிய மந்திரவாதம். இவர்கள் அழிவு மிக சீக்கிரம். இந்த ஆவி எதிர்க்கும் ஆவி, தேவனை எதிர்க்கும் ஆவி, தேவனுடைய வார்த்தையை எதிர்க்கும் ஆவி, தேவனுடைய பிள்ளைகளை எதிர்க்கும் ஆவி. அவன் எதிர்க்கு நிற்கிறவனாயும் அதில் போட்டுக்கொள்ளும் முதலாவது சுபாவம் வெளிப்படையாகிறது. The demon of Antichrist இந்த இருக்குது. பால் சொல்லி போட்டான், he opposes. தேவன் எனப்படுகிறது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்திலே தேவன் போல உட்கார்ந்து அந்த இருக்குது பதில் போடுவான். தேவனுக்கு பதிலாக போய் உட்கார்ந்து நான் தான் தேவன். He substitutes himself for the true God Elohim. முதல்ல எதிர்ப்பவன் இங்கால தன்னை பதில் போடுகிறான். அவருடைய பதவியிலே நான், அதான் அவன் சொன்னான். அவன் வாஞ்ச அப்பவே தொடங்கினது. ஏசாயா 14 நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன், மேகங்களுக்கு மேலாக உயர்ந்து போவேன், உன்னதமானவரை போல இருப்பேன். பார்த்தீங்களா? அதையால்தான் அவன் ஆசையை நான் நினைக்கிறேன் கொஞ்சம் தீர்த்து வைக்க தேவன் அனுமதிக்கிறார். தேவனை போல உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். So one is opposing
The second one is substituting. Substitute meaning பதிலாக. Hope you understood. பிள்ளைகள், எதிர்ப்பவன் பதில் போடுபவன். தேவனுடைய வார்த்தையை உண்மையாக நம்ப விடாம அதுக்குள்ள கலந்து போட்டு தண்டதுகளை எல்லாம் பொய்களை கொடுத்துருவான் ஆக்களுக்கு. ஒருவர் அன்பாயிருங்கள், அன்பு செய்யுங்கள், அப்படியெல்லாம் சொல்லி இடையில சொல்லிச்சு போடுவான். எல்லா பிள்ளையையும் சொன்னா அதிகமானாக்கள் நம்ப மாட்டாங்களே. இப்ப பாத்தீங்களா, எதிர்ப்பவன் பதில் போடுகிறவன். யெகோவாவை எதிர்ப்பான். எத்தனை பேர் எதிர்த்தார்கள் அவர் பூமியில் இருந்த பொழுது? யெகோவாவுக்கு பதிலாக சொல்லுவான், நான் தான் யெகோவா, நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் தேவன். ரெண்டு குணாதிசயங்களும் இதிலே போடப்பட்டிருக்கிறது. அது நோட் பண்ணி வைங்க பிள்ளைகள். நான் நேற்றைய தினத்திலே எபேசியர் 4வது அதிகாரத்தில் இருந்து சபைக்காக அது உயர்ந்த தேவனுடைய மகன் யெகோவா the Messiah 5 ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். 5 ஊழியங்கள். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், நற்செய்தியாளர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். அது 4:12 கூறப்படுகிறது. 12:13 பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும் பொருட்டு நற்செய்தியின் ஊழியத்தின் வேலைக்காக, the ministry of the good news. பாத்தீங்களா, நற்செய்தியாதான். நீதியின் ராஜா ஒருவர் வருகிறார், பூமியை ஆளுகை செய்ய. பேய் விலக வேணும், கூட்டிலே அடைபட வேணும் 1000 வருஷங்களுக்கு. Get out. இதான் நற்செய்தி. நீதியின் ராஜா யெகோவா யாவே, அவரும் டேடியும் வந்து பூமியை பொறுப்படுத்தி வெளிப்படுத்தின புத்தகம் 11:15 படி இப்பொழுது கள்ளமாக வஞ்சிப்பாக ஜனங்களை, ராஜ்யங்களை, அரசாங்கங்களை வைத்து குருட்டாட்டத்திலே வழிநடத்தும் இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிற பிசாசு குழியிலே தள்ளப்படுவான். அவனும் அவனோடு சேர்ந்த எல்லாரும், அதாவது all the spirits that were working with him, all the spirits. All right, கிறிஸ்துவின் உடலாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை நற்செய்தி கொடுக்கிறவர்களாக, சிலரை மேய்ப்பர்களாக, சிலரை போதகர்களாக. We must have anointed teachers to dig out. அவருடைய உதவியோடு தோண்டி ஆழமாக என்ன தேவன் சொல்லி இருக்கிறார்,
மற்ற வாக்கியங்களோடு ஒப்பிட்டு சொல்லிக் கொடுக்கிற ஆக்கள் தான் டீச்சர்ஸ். ராஜ்யம் வருகிறதை குறித்து அறிவித்து ஆக்களை மனம் திரும்பபடி கட்டளையிட்டு அந்த ராஜ்யத்தின் செய்தியை கொடுத்து அதன் பிறகு அதை பேய்களை எல்லாம் துரத்தி விசுவாசிக்கிறவர்களுக்கு அமிழ்த்தி கொடுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை இயேசுவோடு தொடுத்து விடுகிறவர்கள் தான் நற்செய்தியாளர்கள். அதுக்கு பிறகு அவர்களை கட்டி எழுப்ப அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் தேவை. வீடு கட்டுற நேரம் பாருங்க, எத்தனை ஊழியர்கள் தேவை. ஓடாவி தேவை, மேசன் தேவை, அவன் அதை பதிக்கிறவன் தேவை, லைட் போட்டுறவன் தேவை. எல்லாத்துக்கும் வித்தியாசம். அதுக்கேற்ற அனாயிண்டிங் தேவை. லைட் போட்டுறவன மேசன் வேலை பார்க்க சொன்னா அப்படி இருக்கும். எல்லாம் பிழைச்சுப்போம் இல்லையா? முழுக்க பிழைச்சுப்போம். ஓகே, இப்ப நாங்கள் பார்க்கிறது 2 கொரிந்தியர் 11 எடுங்கோ. தேவன் வச்சிருக்கிறது ஒரிஜினல். என்னத்தோட தெரிகிறது தெரியுமா? கையில போட்டோ காப்பி மெஷின். அவன் அதை தூக்கி கொண்டே தெரிவான். உனக்கு விளங்கும்படியா சொல்லுகிறேன். அடி காப்பி. தேவன் ஒரிஜினல் வச்சிருக்கிறாரா? அதே காப்பி. இங்க பாருங்க, நான் இந்த 12வது வார்த்தையில் நிறைய காரியம் இருக்கு. அதை எல்லாருக்கும் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனென்றால் கொஞ்சம் பலமான உணவு எல்லாரும் எடுக்க மாட்டார்கள் என்றாலும் சும்மா வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:12. மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடி, சமயம் என்றால் சந்தர்ப்பம், சிலாக்கள் தேடுறாங்க பவுலை குற்றப்படுத்த, அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவங்க ஏதோ ஒரு காரியத்தில் புழுகுறாங்களாம். தங்களை குறித்து புழுகுறான். புழுக அவர்கள் எங்களை போல காணப்படும்படி நான் செய்வதே பவுல போல. பவுலுக்கு வேத வாக்கியங்கள் தெரியும் மட்டுமில்ல, பவுலுக்கு ஞானமாக குழப்பத்தை அனுபவம் தெரியும். பரிசேயருக்கும் சசேயருக்கும் குழப்பத்தை அனுப்ப அவனை போட்டு தாக்கின நேரம், அப்ப உடனே அவன் சொல்லிவிட்டான், நான் உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கப்படுறதுக்காக இந்த மாதிரியாக என்னை போட்டு இந்த நிலையில இருக்கிற எல்லாரும் நீங்க. அப்ப இருந்த கூட்டம் பரிசேயர் சதுசேயர். I think the Sadducees they believe in resurrection. பரிசேயர் they don't believe உயிர்த்தெழுதல். அப்ப அவர்களுக்குள்ளே 2ஆக பிளவு ஏற்பட்டது. அவர்கள் 2ஆக பிரிஞ்சு போனார்கள். பவுலுடைய ஞானம். ரைட். 13. அப்படிப்பட்டவர்கள் சந்தர்ப்பம் தேடிக்கொண்டு திரிகிறவர்கள் பிழைப்பிடிக்க கள்ள அப்போஸ்தலர்கள். ஹலோ கேள், அப்போஸ்தலன் இருக்கிறான், தேவனுடைய அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் என்று சொன்னால் பெரிய ஒரு ஜனாதிபதி அல்ல. அப்போஸ்தல ஊழியம் அனுப்பப்படும் ஊழியம். அப்போஸ்தலர்களாக பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியால இருந்து அனுப்பப்பட்டார்கள். The one who is sent. அனுப்பப்பட்டார்கள்.
கள்ள அப்போஸ்தலர்கள் உண்டு, கள்ளமாய் அனுப்பப்படுகிறவர்கள், மாயமாலம் உள்ள வேலையாட்கள், கபடம் உள்ள உண்டு. கிறிஸ்தவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன? யெகோவா மெசியா அனுப்புகிற ஆட்களை போல இருக்கிறார்கள். நடித்து இதுல ஒரு இடத்துல வச்சுட்டு இங்க வாங்கோ. யோகனான் ஜான் புத்தகம் 20 19. யோகனான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய, வாரத்தின் முதல் நாள் இது முதலாம் நாள், ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள். அது உலகம் அப்படி வச்சிருக்குது, சூரிய நாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் பின்னேரமான நேரத்திலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்க இயேசுவா நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நாக் பண்ணி கதவு தரவங்கன்னு சொல்ல இல்லை. ஏன்? அவர் உயிர்ப்பிக்கும் ஆவி. மரியல்ல அடைக்கப்பட்ட ராயப்பர் பீட்டர், பேதரு, அவன் ஏஞ்சல் தேவன் அனுப்பி அவனை விடுவித்து அவன் வந்து தட்டிக்கொண்டே நின்றான். இவங்க எல்லாரும் முழுக்க ஜெபம் பண்றாங்க, தட்டிக்கொண்டே இருந்தான், குரலும் கொடுத்தான். ரோடா என்ற ஒரு பிள்ளைதான் ஓடி போய் ஓடி வந்து சொல்லி பீட்ட வந்து நிற்கிறார். அவர்தான் இவங்க சொன்னாங்க, இல்ல அவனுடைய ஆவியாமண்டு. ஜெபம் பண்ண விழுந்து விழுந்து பீட்டர் வழியால வர அவன் வந்து கைதட்டுறான். அந்த கதவை ஆவியாம். தரமான ஜெபமே. உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இருக்கிற இயேசுவா இன்று வரை இந்த கதவுகள் பூட்டப்பட உள்ளுக்கு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன அதே இயேசுவா மெசியா இன்றைக்கும் அதே நிலையில இருக்கிறார். பொய்யாக அவர் மாதிரி ஆக்ட் பண்ணி வர பேய்கள் செய்யும். ஆயினாலே நீ கேட்காத, எனக்கு காண்பியும், எனக்கு காண்பியும், எனக்கு காண்பியும், உண்மை காண்பியும், கதைக்குள்ள வாரும், அறைக்குள்ள வாரும் என்று கேட்காத. ஒரு ஆள் வந்து யேசுவா மாதிரி நின்றா நம்பிருப்பாய் நீ உடனடியாக. அதுவும் அவர் அப்ப எப்படி எனக்கு தெரியும்? அவர் சொன்னார், ஒன்று தலையில நிறைய பெயின் இருக்கின்றது. அவர் அல்ல. 20வது வார்த்தை, அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் எஜமானை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இப்ப நான் உங்களுக்கு கற்பிக்க வேண்டிய வார்த்தைக்கு பாருங்கள். 21. இயேசுவா மறுபடியும் அவர்களை நோக்கி திருப்பி
Peace be unto you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இதான் இந்த முஸ்லிம் மக்கள் சொல்றது. அழியா ஷலாம் அலைக்கும், உங்களுக்கு சமாதானம். அவன் கேட்கிறவன் சொல்லுவான் அலைக்கும் சலாம், உங்களுக்கும் சமாதானம். கிறிஸ்தவர்கள் என்ன Praise the Lord, Praise the Lord. மாறோ சொன்ன தூக்கி எடுக்கிறதானே, அது பரவாயில்லை, விடுங்கோ. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். பரிசுத்தாவி அவருக்குள்ளே இருந்தது. அவரே பரிசுத்தாவி. அவர் பரிசுத்தாவியிலே பிறந்தாரா? பரிசுத்தாவியினால் பிறப்பது பரிசுத்தாவியாய் இருக்கும் என்று இயேசுவா சொன்னார். அவருடைய டாடி பரிசுத்தாவி, மகன் பரிசுத்தாவியா தானே இருக்க வேணும். நானும் டடியும் உண்டா இருக்கிறோம். டடியிலே நான் டடியிலே. ஓகே, இங்க டாடி என்னை அனுப்பினது போல Yeshua is an apostle. நான் உங்களை அனுப்புகிறேன். சீஷர்கள் அனுப்பப்பட்டார்கள், apostles. அப்போஸ்தலர்கள் சொன்னால் அப்போஸ்தலன், அப்போஸ்தலர்கள், அனுப்பப்பட்டவன், அனுப்பப்படுகிறவர்கள். Go into all the world. பூமி எங்கும் போய் சகல ஜாதி ஜனங்களுக்கும் நற்செய்தி அறிவியுங்கள். ஒரு குரல். கள்ள அப்போஸ்தலர்கள் உண்டு, உண்மையான அப்போஸ்தலர்கள் உண்டு. பவுலும் பர்னபாவும் அனுப்பப்பட்டவர்கள் 2 பேர் அந்த நேரம் அப்போஸ்தலர்கள். Those who are sent by Elohim, the spirit of Elohim. இயேசுவா நான் பிரித்த எடுத்த ஊழியத்துக்காக நான் கொடுக்கும் ஊழியம் அவர்களை பிரித்தெடுங்கள். alright, இப்ப கள்ள அப்போஸ்தலன், அது ஆச்சரியம் அல்ல. பிசாசும் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்துக் கொள்வானே. இப்ப இதுல ஒரு பேர்ல வச்சுட்டு வெளிப்படுத்தின புத்தகத்துக்கு வாங்கும். 2000 வருஷங்களுக்கு முதலே இது துவங்கிட்டது. ஆனா கிறிஸ்தவ சபை எனப்பட்ட உள்ளுக்கு இருக்கிற மனுஷர்களுக்குத்தான், நான் கிறிஸ்தவர்கள்னு சொல்ல இல்லை, மனுஷர்களுக்கு இன்னமுமா புத்தி இல்லை. வெளுத்ததெல்லாம் பால், வெள்ளையா தெரிகிறதெல்லாம் பால், மின்னுவதெல்லாம் பொன். பைபிள் வச்சிருக்கிறவன் எல்லாம் கிறிஸ்தவன், குருசு போட்டிருக்கிறவன் கிறிஸ்தவள். இவங்க கிராஸ் தான் வச்சிருக்கிறாங்க, இந்த சீன கூட்டம். பொம்பளை கிறிஸ்துவம். வெளிப்படுத்தின புத்தகம் 2. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலும் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, யார் இந்த உலாவிக் கொண்டிருக்கிறவர்? தேவனுடைய மகன் யெகோவா மஷாயா, உயிர்த்தெழுந்தவர், உயிர்ப்பிக்கும் ஆவியாயிருக்கிறவர்.
அவர்தான் சொல்றார், மூன்றாம் ஆள் அல்ல. ஏன் மூன்றாம் ஆள் இல்லை? டடியும் மானும் தான் உண்டு. அவர் ரெண்டு பேரும் சபையை வழி நடத்த இதோ ஜானுக்கு இந்த வெளிப்படுத்துதல் கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்துதல் இனிமேல் நடக்க போறவைகள் டாடி அதி உயர்ந்த தேவன் இயேசுவாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். இயேசுவா அதை வேண்டி அந்த சபையின் தூதனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அந்த தூதன் ஜான் இடத்திலே கொடுத்தான். எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. மனதிலே நிற்கிறதுக்கு இவைகளை எப்படியாக பேனர்ஸ் மூலமாக போட்டு நாங்கள் போடுகிறோம். எல்லாம் உங்களுடைய அறிவுக்கும் விசுவாச உறுதிக்கும் அசையாமல் நிற்கிறதுக்கு, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறவர்களை பொல்லாதவர்களாம், பொல்லாதவர்களை மீட் பண்ணி இருக்கிறார்கள். யார் இந்த பொல்லாதவர்கள்? பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை அந்த இருக்குது ஆன்டை கிரைஸ்ட் ஸ்பிரிட், அந்த கிறிஸ்துவின் பேய், நட்டிக்கும் பேய், வேஷம் தரித்து தன்னை அப்போஸ்தலனாய் காண்பிக்கிற பேய் அங்கே இருக்கிற சபைக்குள்ள போயிட்டாங்க. எங்கேயோ இருந்து அனுப்பப்பட்டு வந்த மாதிரி ஒன்று பேர் ஆரம்பத்திலே இங்க வந்தாங்க. குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து ஒருவன் வந்தான் இங்க ஹவார்டு. அதையும் இதையும் பைத்தியமானவைகளை சொல்லி போட்டு காசு எல்லாத்தையும் வரை கொண்டு போய் தான் கையை போடக்கூடாத ஒரு கல்யாணத்தையும் செய்து வச்சு போட்டு போயிட்டான். கால் எடுத்து நான் கொடுத்தேன். உன்னாரு இந்த வேலை பார்க்க சொன்னது? நீ வார்த்தையை கொடுக்க வந்தனியா? கல்யாணத்தை கட்டி வைக்க வந்தது அங்கே இருந்து? I don't know. What I don't know. You got deceived. நீ வஞ்சிக்கப்பட்டாய். பேயா? அப்போஸ்தலர் என்று அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து, you see, you have to test who are these people. எங்கே இருந்து வருகிறாங்க, இவங்களோட போதனை என்ன, இவங்களோட வாழ்க்கை என்ன, டெஸ்ட் பண்ண யாருக்கு தெரியும்? எவனும் வருவான். Praise the Lord, brother. Hallelujah. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பார்க்கலாம்? அவங்களுக்கு கேட்காது. தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்ததை. பொய்யான அப்போஸ்தலன் உண்டு இன்றைக்கு வர. பொய்யான திகதரிசின்னு சொல்றாங்களாம். வேணாம், பொய்யான நற்செய்தியாளர்கள். மனம் திரும்புதல் முதல் கூறப்படாமல் ராஜ்யத்தின் செய்தி தான் நற்செய்தி. அது இல்லாம என்ன நற்செய்தி கொடுத்தாலும் பொய்யன், சரியில்லை. நற்செய்தி தேவனுடைய ராஜ்யம்.
இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி சகல ஜாதி ஜனங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்பட்டு அதன் பின் முடிவு வரும். மத்தேயு 24:14. அது இயேசுவின் வாயால வந்த வார்த்தை. அந்த வாயால வந்த வார்த்தை டாடி கொடுத்த வார்த்தை. நீ அதை மறுத்தால் இயேசுவை மறக்கிறாய், இயேசுவை மறுத்தால் அதி உயர்ந்த தேவனை மறக்கிறாய். எல்லாம் ஒன்றோடு connected. Very simple. The word of God never allows us to be confused. What shall I do now? No. நீ குழப்பத்தில் இருக்க வேண்டியதில்லை. பச்சையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஏய், கள்ள அப்போஸ்தலன் உண்டு. வாங்க இப்ப 2 கொரிந்தியர் 11:13. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், மெஷியாவின் அப்போஸ்தலர்களை போல வேஷம் தரித்து கொண்டவர்கள். இதை நான் படிப்பிக்கிறேன். இத முதல்ல தொடங்கி இருக்கிறேன். இப்ப மற்ற கள்ள வேஷம் தரிச்சாக்களங்கால வருது நிறைய. கள்ள கிறிஸ்தவர்களோட அங்கால முடியும். கள்ள கிறிஸ்தவன், கள்ள சகோதரன், அவனுக்குள்ளே இருக்கிறது எது? அந்த கிறிஸ்தவன் ஆவி. கையில் என்ன இருக்கும்? பைபிள். வாயில் என்ன இருக்கும்? பொய். என்ன செய்யணும்? அப்ப நான் சோதிச்சு பார்க்க வேணும். கிறிஸ்தவனுடைய அப்போஸ்தலர்களின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருப்பார்கள். வெளியால வேஷம், உள்ளுக்கு பாம்பு. வெளியால கையில பைபிள், உள்ளுக்கு எதிர்க்கும் ஆவியாகிய anti-Messiah demon. இவர்கள் எங்கே இருப்பார்கள்? சபைகளிலே உட்கார்ந்து இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? களைகளாக. கோதுமை உண்மையாக தேவனுடைய பிள்ளை, அது உயர்ந்த தேவனாலே நானே உண்மை என்று சொன்ன தேவனுடைய மகனண்டை இழுத்து கொண்டு வரப்பட்டவர்கள். அதன் பின்பு மகனின் வெளிப்படுத்துதலை டடியினாலே பெற்றுக் கொண்டவர்கள். அதன் பின்பு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று நல்ல மெய்ப்பனாகிய தேவனுடைய மகன் யெகோவாவுக்கு பின்னாலே நாளாந்தம் போகிறவர்கள். அவர்களுக்குத்தான் நல்ல மெய்ப்பனின் குரல் கேட்கும். கேட்க தகுதி உள்ளவர்கள். அதான் யெகோவா சொன்னார், கேட்க காது உள்ளவன் கேட்க கடவான். என் ஆடுகளுக்கு என் குரல் கேட்கும். அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. பதினாலாவது வார்த்தை. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அவன் ஆக்ட் பண்ணுவான், காப்பி அடிப்பான். God has his apostles, Satan has his apostles. ஆகியால் 15 அவனுடைய ஊழியக்காரரும், ஹலோ, சாத்தானுக்கு ஊழியக்காரர்கள் உண்டு. ஆல் காப்பிகேட்ஸ், வேஷம் தரித்தவர்கள். நான் ஒரு வேஷம் என்று சொல்லுவானா? இல்லையே. நேற்று தினத்தில் காண்பித்தோம். அந்த 1000 ரூபாய் நோட்
10,000 ரூபாய் நோட்டை கொடுத்து உள்ளுக்கு 1 அல்லது 2 கள்ள நோட்டு வச்சால் அது சிவப்பு கலராக இருக்குமா? இல்லை. அப்படித்தான் செய்கிறான். தேவனுடைய சபைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்களை வஞ்சித்து பக்க வழியாக இழுப்பதற்கு, தாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று அவர்களை வஞ்சித்து, பவுல் எப்படியாக சவுலாக இருந்த நேரத்தில் தேவனுடைய யேசுவாவின் உண்மையான சிஷ்யர்களை துன்புறுத்தி எடுத்துக்கொண்டு நினைச்சான், நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். யோகனான் அருளப்பர் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே யேசுவா இப்படிப்பட்டவர்கள் அங்கே உள்ளுக்கு ஒன்றும் இல்லாததனாலே வெற்றிடம், அங்கே உள்ளுக்கு பேயினுடைய ஆவி. ஓ யா, பவுல் அப்போஸ்தலன் யேசுவை சந்திக்கிறதுக்கு முன்பதாக அவருடைய சீஷர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். யார் ஆவி? சாத்தானின் ஆவி. சாத்தானுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தான், வஞ்சிக்கப்பட்டு. யேசுவா சொல்லுகிறார் அருளப்பர் ஜான் 16:3, நேரம் வருகிறது, உங்களை துன்புறுத்துகிறவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று நினைப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் என்னையோ அல்லது என்னை அனுப்பினவரோ மகனையும் டாடியை அறியாதபடியால். வேத வாக்கியம் என்ன கூறுது? காரணமின்றி எங்களை பகைத்தார். என்ன இப்பொழுது அந்த 15 வாசிச்சு முடிப்போம். ஆகியால் அவனுடைய ஊழியக்காரர், அதாவது பிசாசின் ஊழியக்காரர், நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை, நீதியின் ஊழியக்காரர் தேவனுடைய ஊழியக்காரர், அவருடைய உண்மையான ஊழியக்காரர், உண்மையான அப்போஸ்தலன், உண்மையான தீர்க்கதரிசி, உண்மையான மேய்ப்பன் போது அவர்களின் வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே? அவர்கள் முடிவு அவர்கள் செயல்களுக்கு தக்கதாக இருக்கும். அந்த யோபு புத்தகம் ஆச்சரிப்பீங்க இல்லையா? அதுல 1ஆம் 2ஆம் அதிகாரத்திலே தேவதூதர்கள் அதி உயர்ந்த தேவன் அவரை சந்திக்கும் நாள் ஒன்று. நான் நினைக்கிறேன் ஸ்கூல்ஸ்ல அசம்பிளி வைப்பாங்க, கிளாஸஸ் தொடங்க முதல்ல. And we have the rector at that time, American Jesuits. So they come and ஏதாவது இது இருந்தால் சொல்லுவார்கள், அறிவித்தல்கள் அது இது. So all the students will be out on the open classes. அது மாதிரி தேவனும் வச்சிருந்தார் போல இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் கூடும் நாள். அப்படியா அந்த தேவதூதர்கள் கூடின அந்த நாளிலே தேவனை சந்திக்க டாடி உடனே அது உயர்ந்த தேவன், Satan, where are you coming from? நீ எங்கே வர்றாய்? யாரோ ஒருவர் பிரசங்கம் பண்ண நான் இதை கேட்டிருக்கிறேன். ஒருவழி உண்மையா இருக்கலாம். அந்த நேரத்தில் தான் ஏஞ்சல்ஸுக்கு தெரிந்திருக்குமாம், இதுக்குள்ளையும் வந்துட்டானா? ஏன் அவர் உண்மையான தேவதூதர்கள் மாதிரியே அவன் வேஷம் தரித்தவனாயிருந்தான். லுக்கிங் ஃப்ரம் அவுட் சைட், வெளியே காண முடியாது. இப்படி எத்தனையோ ஊழியர்களும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் இருக்கிறார்.
வருஷம். இது ஆச்சரியமில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளியரங்கமான வார்த்தை பைபிள் கிறிஸ்தவ சபை எனப்பட்ட ஒன்றுக்கு இரண்டாம் பேதுரு 2 பீட்டர் 2ஆம் அதிகாரம் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். You see, there was a real problem with in the old covenant times. தேவன் உண்மையான கிறிஸ்தவர்களை தீர்க்கதரிசிகளை அனுப்பியது பேய் தண்டாக்களை அனுப்புவான். அப்ப உண்மையானவன் யார் பொய்யானவன் யார் என்று கண்டுபிடிக்கப்படும். அதை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ப்ராஃபட் அது ஒரு தனி பாடமாக நாங்க படிக்க வேண்டியிருக்கு. விளங்குதான் நமக்கு சொல்றது. ஸோ அப்போஸ்தலர் முடிஞ்சது. இப்ப அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் 5 ஊழியங்கள் சபைக்கு கொடுத்தது. இங்க கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். ஜெசபலோட இருந்த முழுக்க கள்ள தீர்க்கதரிசிகள் 850 பேருக்கு கிட்ட கொல்லப்பட்டார்கள். அவர்கள் அதி உயர்ந்த தேவனையும் பாகாலையும் சேர்த்து வணங்கினவர்கள். ஆகாபினுடைய பஞ்சாதி ஜெசபெல் கள்ளி காணிகளவெடுத்த கள்ளி காணி. அவன் நாபோத் அவனுடைய திராட்சை தோட்டத்தை காணியை களவெடுத்தவள். இது ஒரு சரியான குழந்தை பிள்ளை மாதிரி புருஷன் அப்படி இருக்கிறார்கள். இப்ப பஞ்சாதி தான் ஷேரிங் சீட்ல சீட்ல போடுங்க. இது குளறி கொண்டிருக்குது. அவள் வந்து கேட்டாள், ஜெசபெல் என்ன நான் ஒத்துட்டு கேட்டு நான் அந்த காணியை தர மாட்டானா? இதுக்கு போய் எடுத்தாள். அவன் லெட்டர் எழுதினாள். நாபோத் இப்படியான ஒரு வஞ்சகன், இவன் ஒரு கெட்ட மனுஷன் என்று பஞ்சாயத்தை கூட்டி கொஞ்சம் ஆக்களை கூட்டி போட்டு இவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லிட்டு அவனை கொலை செய்தாள். ஜெசபெல் தெரிஞ்சிருக்காடி அறிஞ்சுக்கொள். இப்படியான ஜெசபெல் குடும்பங்களில் நிறைய இருக்கு. உலகங்கு இலங்கை மடகலப்புவே ஹுங்காக்தியனவா நிறைய. கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். என்னோட கோபித்தால் நல்ல. ஏனென்றால் உனக்கே தெரிய வருது நீ கள்ள போதகன். நீ உண்மையான போதகன் உனக்கு கோபம், உனக்கு மாற கோபம் உன்னை காட்டி கொடுக்கிறது. கள்ள போதகர்கள் உங்களுக்குள் இருப்பார்கள். கிறிஸ்தவ சபைகளுக்குள் இருப்பார்கள், இருக்கிறார்கள்.
அவர்களை வழிநடத்தி கொண்டு கள்ளர்கள், கள்ளன் அப்படித்தான் இங்க எழுதி இருக்குது. கள்ள டீச்சர்ஸ். இயேசுவின் வெளிப்படுத்துதல் பெறாதவர்கள் டடியினால், இயேசுவுக்கு பின்னால போகாதவர்கள், சோதனைக்கு நிற்காதவர்கள், வேஷம் தரித்தவர்கள், உலகத்துக்கு தங்களை ஊழியக்காரராக காண்பிக்கிறவர்கள், வெளியரங்கமான உடுப்புகளை போட்டு தாங்கள் போதகர்களை காண்பிக்கிறவர்கள், என்ன பார்த்தீங்க? என்ன போதகர் ரவுடு பண்ணி நீ சொல்ல வேண்டாம். ஒரு சிறு பிள்ளை, 2 வயது ஒரு வெள்ளக்கார பிள்ளை, என்ன வந்து நான் தாயோட கதைக்கிற நேரத்தில் வெளியூர்ல என்னை உத்து பார்த்து கொண்டே இருந்தது. ஒரு பெண்பிள் பிள்ளை, ஒரு 2 years. நான் குனிந்து பார்த்தேன். அது கேட்டது, Are you a cowboy? என்ன கவுபாயா? அதுதான் மாற்றி கொடுக்கும். இந்த கள்ள போதகர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி, தந்திரமாய் வேத வாக்கியங்களை நுழைய பண்ணி தங்களை கரியத்துக்கு கொண்ட, அதாவது இரத்தத்தினாலே மீட்டெடுக்க பண்ணின யேசுவா கிரயத்துக்கு கொண்ட எஜமானை மறுதலித்து, can you see that? Antichrist spirit, denying spirit, denying Yeshua. They have this spirit. இந்த கள்ள போதகர்கள் அவரை மறுதலித்து, I have teach about deny. What to deny? பீட்டர் யேசுவாவை மறுதலித்தான். அது என்ன? அது எல்லாம் பார்த்து ஜனங்களுக்கு முன்னாக என்னை மறுதலிக்கிறவனை தேவதூதர்களுக்கு முன்பாகவும் ஏன் டாடிக்கு முன்பாகவும் நான் மறுதலிப்பேன். யேசுவின் குரல். அதுக்கு நான் பிறகு மறுதலிக்கிறேன்னா, நீ நினைக்காத பீச்ச சொன்ன மாதிரி எனக்கு அவரை தெரியாது, உண்மையா எனக்கு தெரியா, அவன் பயத்தில் சொன்னான். இல்லை இல்லை, நான் கண்டேன், நான் உன்னை அவரோடு, ஐயோ எனக்கு தெரியா. The denying is different. இந்த மறுதலிப்பு நாங்கள் அவரை மறுதலித்தார், அவரும் எங்களை மறுதலிப்பார். இது என்னது? வேறு ஒரு இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றீர்கள்? இல்ல, நீ கேட்டதுதான் வேறு ஒரு இயேசு கிறிஸ்து. இயேசு நல்லவர், இயேசு கைவிடுவார். நீ என்னவும் செய்யலாம், நீ வார்த்தைக்கு மாறாக போகலாம், எப்படியும் செய்யலாம். 22 வருஷத்துக்கு முதல்ல ஒரு முத்தவழியில் ஒப்பு கொடுத்தியா, நான் விசுவாசிக்கிறேன். இப்ப தலைகளா நடக்கிறியா? தொடர்ந்து உருட்டு திரட்டும் பிறட்டும். நீ பிழையான இயேசுவை ஏற்றுக்கொண்டாய். நான் சொல்றேன், இல்லை, நாம் அவரை மறுதலித்தால் அவர் எங்களை மறுதலிப்பார். மறுதலிக்கிறது என்னன்னு உனக்கு தெரியாது.
இந்த வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை விலை மதிக்கப்படாத அவர் இரத்தம் கிரயத்துக்கு கொண்ட எஜமானை யெஷுவாவை புறக்கணித்து மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அந்த அழிவு, மற்ற இடங்கள்ல கேடு, அழிவண்டு சொன்னால் the second death. இவர்கள் உண்மையிலே நிற்காதவர்கள், உண்மையின் வழியிலே போகாதவர்கள். இரண்டாவது வார்த்தை, அவர்களுடைய கெட்ட வாழ்க்கை, உருட்டும் திரட்டும் பொய்யுமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை கொஞ்ச பேர் பின்பற்றுவார்கள், இல்லை அநேகம் பேர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் உண்மை தூஷிக்கப்படும். சத்திய மார்க்கம் என்றா உண்மை. ஆரம்பத்திலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படவில்லை, சத்திய மார்க்கம் என்றுதான் அழைத்தார்கள். அதான் இங்க போடப்பட்ட the way will be blasphemed. They were called the people of the way. Why the way? Because Yeshua said, I am the way. உண்மையின் வழி மார்க்கம் என்று போட்டிருக்கு. அவர்கள் அந்தியோக்கியாவிலே தான் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று புறஜாதி கிரேக்கர்கள் அழைத்தார்கள். வழங்கிட்டா சத்திய மார்க்கம், அதாவது உனக்கு வழங்கும்படி சொன்னால் கிறிஸ்தவம் அப்படியா கொண்டு வந்திருக்குது. அது பிழையான ஒரு சொல். சீஷர்கள் அவர்களது வழி தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால், பாருங்க, இந்த போதகர்கள் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். ஆதியிலே தொடக்கம் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை சும்மா இராது. அவர்களுடைய அழிவு, அந்த டிஸ்ட்ராக்ஷன், கேட்டின் மகன், கேடு, அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சில தூதர்கள் சங்கிலிகளினால் கட்டப்பட்டு பூமியின் நடுவில் இருக்கிறார்கள் என்று. யார் இந்த தூதர்கள்? இந்த படிப்பிலே நான் படிப்பிக்கலாம். சங்கிலிகளினால் கட்டப்பட்டு தள்ளி இருக்கிறார். நியாய தீர்ப்புக்காக யேசுவா வந்து 1000 வருஷங்களுக்கு பிறகு இந்த சங்கிலியினாலே கட்டப்பட்டு இருக்கிற இந்த தூதர்கள் வெளியிலே கொண்டு வரப்பட்டு, அவர்கள் பூமியிலே இல்லை, எரிகடலுக்குள்ளே சாத்தான் கட்டப்படவில்லை, இது வேறாக்கள் தள்ளப்படுவார்கள். யெகோவாவை மறுதலித்தவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும், ஏற்றுக்கொள்ற கிறிஸ்தவ சபையிலே இல்லை, அது வேறொரு படிப்பு. அவர் கொண்டு வந்த வார்த்தையை, நற்செய்தியை விசுவாசித்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அதுதான் மனுஷன் மேல் விழுந்த கடமை. 10 கட்டளையே தூக்கி எறிஞ்சு போட்டு இருக்கிறாங்க. 99.9% கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் தூக்கி வராறி. ஓய்வு நாளை அனுசரிங்க, இல்லை சூரிய நாளை அனுசரிப்போம், ஞாயிறு. ஓகே, கேட்டின் மகனுக்கு அதுதான் சுபாவம்.
பாவ மனுஷன், கட்டளை இல்லாதவன். சோ கள்ள அப்போஸ்தலர்கள் உண்டு, கள்ள போதகர்கள் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு, கள்ள நற்செய்தியாளர்கள் உண்டு, கள்ள மேய்ப்பர்கள் இப்பொழுது ஜீவிக்கிறார்கள். சோதித்து பிடிக்க ஜனங்களுக்கு தெரியாது. சரியா அந்த கள்ள நோட் மாதிரி. ஒரு ஆள் உனக்கு 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டும், அவர் 1000 ரூபாய் நோட்டுகள் எடுத்து உனக்கு தந்த, நீ என்ன செய்வாய்? எடுத்து பிடி பாப்பியா? எண்ணுவாய். 15, 16, 17, 18, 19, 20. தேங்க்யூ. கொண்டு போவாய். பேங்குகளுக்கு தெரியும் எப்படி அதை பிடிக்கிறது. அல்லது அங்க தப்பினா சென்ட்ரல் பேங்குக்கு போ, அது தள்ளிவிட முடிச்சு. கள்ள நோட்டு காரியம் இப்படியானால் எவ்வளவாக நாங்கள் டிடெக்ட் பண்ற மெஷின் இதில் இருந்து கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையாக நீல கண்ணாடி போட்டா எல்லாம் நீலம். I must be clear your glasses. வேதவாக்கியங்களில் இருந்து உண்மையை இந்த கடைசி மனத்தியாத்திலே கற்பிக்கிறேன். காது உள்ளவன் கேட்க கடவான். தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். தேவனால் உண்டாகாதவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். யெஷுவாவின் வார்த்தை அருளப்பர் ஜான் 8:47, என் ஆடுகளுக்கு என் குரல் கேட்கும். Our time is up. கரங்களை வைத்துவோம். Yavreka Adonai voice Mareka, Yair Adonai Panam Elieka Vehuneka, Isa Adonai Panam Elieka, Vaizan Eka Shalom. Adonai உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார்கள். Adonai உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பார்கள். அடோனாய் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யெஷுவாவின் அதி உயர்ந்த அதிகாரமுள்ள அந்த பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பாலிப்பதாக. ஆமென், ஆமென். இன்றைக்கும் இருள் பெருகிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அதுவும் இந்த தேவன் நம்முடைய டேடி இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். உண்மையிலே நிலைத்திருந்து உண்மை வழியிலே சென்று தாழ்மையிலும் இரக்கத்திலும் நடந்து கொண்டு தப்பிதங்களை மன்னித்துக் கொண்டு உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இந்த விசுவாச போராட்டத்திலே ஜெயம் கொண்டு நீ நாளந்தும் ஜீவிக்க வேணும். So we say goodbye now. For everyone, those who are abroad, those who are here, be faithful always. நாளைக்கு சித்தம் நாளைக்கு சந்திப்போம். Till then,
Bye for now.